வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மிகப்பெரிய ஒரு குளம். அந்த குளத்திலே நிறைய மீன்கள் இருக்கின்றன. அந்த குளத்தில் 2 அன்னப்பறவைகள் மற்றும் ஒரு ஆமை நண்பர்களாக வசித்து வந்தன. காலப்போக்கில் வறட்சி ஏற்பட தொடங்குகிறது. வறட்சியின் காரணமாக நீரின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் நீர் முழுவதும் வற்றிவிட்டது. அதில் இருந்த மீன்கள் அனைத்தும் இறந்து விட்டன. அப்போது இந்த 2 அன்னப்பறவைகளும் பேசிக்கொள்கின்றன. என்னவென்று, நாம் இங்கிருப்பதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டியது. அப்படியும் மீறி இருந்தால் அது மரணத்திற்கு ஒப்பானது. ஆகையால் நாம் புறப்பட்டு விடுவோம் என்று அன்னப்பறவைகள் பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கிருந்து வந்த ஆமை சொல்கிறது, உங்களுக்கு என்ன, நீங்கள் பறந்து விடுவீர்கள். ஆனால் என்னுடைய நிலை இங்கே இருந்து செத்து மடிய வேண்டியதுதான் என்று அழ ஆரம்பித்து விட்டது. அப்போது அந்த 2 அன்னப்பறவைகள் ஒரு யோசனையை சொல்கிறது. அதாவது, நாங்கள் இரும்பு கம்பியை கொண்டு வருகிறோம். ஆமையிடம் சொல்கிறது, நாங்கள் ஒரு இரும்பு கம்பியை கொண்டு வருகிறோம். அந்த இரும்பு கம்பியின் நடுப்பகுதியை ஆமை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும், கவ்விக்கொள்ள வேண்டும். மற்ற 2 முனைகளையும் நாங்கள் கவ்விக்கொள்கிறோம். உங்களை அப்படியே தூக்கி கொண்டு பறந்து கொண்டு செல்கிறோம் என்று ஒரு யோசனை சொல்கிறது அந்த 2 அன்னப்பறவைகளும். அதற்கு அந்த ஆமையும் ஒப்புக்கொள்கிறது. பிறகு அன்னப்பறவைகள் சொல்கிறது, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வாயை திறந்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் வாயை திறந்து விட்டால் அது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்று அன்னப்பறவைகள் சொல்கின்றன. சரி என்று ஒப்புக்கொள்கிறது அந்த ஆமை. கம்பியை கொண்டு வருகிறார்கள். கம்பியின் நடுப்பகுதியை ஆமை கவ்விக்கொண்டது. மற்ற 2 முனைகளையும் அன்னப்பறவைகள் கவ்விக்கொண்டது. அந்த ஆமையை அப்படியே தூக்கி கொண்டு பறந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது கீழே இருந்த மக்கள் மேலே ஆமையை பார்த்து, பாருங்கள் பாருங்கள், ஆமையை பாருங்கள், ஆமைக்கு யாரோ ரக்கையை வைத்திருக்கிறார்கள், என்ன ஒரு வேடிக்கையாக இருக்கிறது, வந்து பாருங்கள் அனைவரும் என்று அனைவரும் சத்தம் போட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட அந்த ஆமைக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. அனைவரும் நம்மை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து வாயை திறந்தது. பாருங்கள், திறந்த உடனே அப்படியே கீழே விழுந்து மடிந்து இறந்து விட்டது. இந்த பதிவில் பொதிந்துள்ள ஆழமான கருத்து என்னவென்று கேட்டால், நாம் புதிதாக ஒரு செயலை செய்யும்போது, புதிதாக ஒரு தொழிலை தொடங்கும் போது, நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், தோழர்கள் தோழிகள் என யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்மை கேலியும் கிண்டலும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் அவற்றிற்கு முகம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய செயலில் நம்முடைய முழுமையான கவனத்தை வைத்து அந்த செயலில் தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அதை பற்றியே சிந்திக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அதில் நாம் முன்னேற முடியும். பிறர் ஏதாவது சொல்கிறார்கள், கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆகையால் நாம் செய்வது நமக்கு சரி என்று நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். அதன்படி நடந்து கொண்டு நாம் செவ்வனே நம்முடைய பணிகளை செய்து கொண்டு சென்று கொண்டே இருந்தால் அந்த செயலில் நம்மால் கட்டாயமாக வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. பிறருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் நீங்கள் முகம் கொடுக்காதீர்கள். அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நம்மால் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.